நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்விக்கு ஒரு பதிலாக இந்த வேத வார்த்தை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். நீ சோதனையிலே விழாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், சோதனைக்குள்ளே சிக்கிக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் என்ன செய்யணுங்க? விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அதற்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆதி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. என்ன அர்த்தம்னு சொன்னா, நம்முடைய ஆவி ரொம்ப உற்சாகமா இருக்கும், ஆனா மாம்சம் அதுக்கு என்ன செய்யாதுங்க? ஒத்து போகாது. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்முடைய ஆவிக்குள்ளாக நம்ம நினைப்போம், நிறைய நல்ல காரியத்தை செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஆனா அந்த மாம்சத்துல வரும்போது அந்த நல்ல காரியத்தை நம்மால செய்ய முடியாது. சில நேரத்துல சில தப்ப, சில பாவமான காரியத்தை செய்யக்கூடாதுன்னு இந்த மனசு, இந்த ஆவி யோசிக்கும். ஆனா அந்த மாம்சம் எதை நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை செய்யும்படி ஏவும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆவி உற்சாகம் உள்ளதுதான், உன் எண்ணமெல்லாம் நல்லா தான் இருக்குது, நல்லா வாழணும், நல்லா ஜெபிக்கணும், உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், நிறைய பேருக்கு நல்லது செய்யணும், இந்த எண்ணமெல்லாம் இருக்குது. ஆனால் உன்னாலே அதை செய்ய முடியுதா? அதைய செய்ய முடியுதா? வெறும் எண்ணத்தோட கூட இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை முடிஞ்சு போகுது, செயல்பாட்டுல கொண்டு வர முடியல. காரணம் என்னன்னா, இந்த பலவீனமான மாம்சத்தினால அதை செய்ய முடிவதில்லை. அதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, நீ எண்ணுகிற உன் ஆவி உற்சாகத்தோடு கூட நீ எதையெல்லாம் நல்லது செய்ய வேண்டும், தீமை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறையோ, அந்த தீமையை செய்யாம இருக்கணும்னாலும், அந்த நல்லதை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும், உன் மாம்சம் உன்னுடைய ஆவியோடு ஒத்து போக வேண்டும் என்று சொன்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான். நீ என்ன செய்ய? ஜெபம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஆவியும் மாம்சமும் ஒன்று போல செயல்படுவதற்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஏன் நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறத செய்ய முடியலன்னு சொன்னா, காரணம் நம்முடைய ஜெபம் குறைவா இருக்கிறதுனால தேவனிடத்திலிருந்து நமக்கு பலன் வருவதில்லை. அந்த தேவ பலன் இல்லாததுனால நாம் நினைக்கிற நல்லதை செய்ய முடியல, நினைக்கிற தப்பானதை செய்யாம இருக்கவும் முடியல. அப்ப நன்மைகளை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும், தீமைகளை செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னாலும், இந்த மாம்சம் அதற்கு ஒத்து போக வேண்டும் என்று சொன்னாலும், ஒரே வழியாய் கர்த்தர் சொல்லுகிறார், நீ சமூகத்துல ஜெபம் பண்ணு, விழித்திருந்து ஜெபம் பண்ணு, நான் உனக்கு ஒரு புது பலனை கொடுப்பேன். அந்த புது பலன் உனக்குள்ளாக வரும் என்று சொன்னால், உன் ஆவி எப்படி உற்சாகமா இருக்குதோ அதே போல மாம்சம் எப்படி மாறிடும்? உற்சாகம் உள்ளதாக மாறிவிடும்.